ஒரு 15 அல்லது 20 பாதாமை எடுத்து சுடுற தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நல்லா ஊறிடும். தோலை உரித்து எடுத்து பால் சேர்த்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் லோ ஃப்ளேமில் வச்சு அது நெய்யாக மாறக்கூடாது. உருகின உடனே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் இல்லாதவங்க மைதா சேர்த்துக்கலாம். மைதாவை விட கார்ன்ஃப்ளவர் ஹெல்திங்கிறதுனால சேர்த்துட்டேன். நான் ரெண்டையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வறுத்து வரணும். அது நல்லா இது மாதிரி ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும். அந்த சமயத்தில் 1 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அப்போ இந்த பேஸ்ட்டு அந்த பாலில் கரைஞ்சி ஓரத்தில் கொதிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். இது ஒயிட் சாஸுன்னு சொல்லுவோம். இதோட மிளகு பொடி உப்பு சேர்த்தோன்னா ஒயிட் சாஸு. இந்த ஓரத்தில் கொதித்து வர்ற சமயத்தில், அதாவது அந்த பேஸ்ட்டு நல்லா கரைஞ்சி வந்த உடனே நம்ம பாதாம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு இப்போவும் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கோம் அடுப்பை. நல்லா கொஞ்சம் போல் பாலை விட்டு கரைச்சி அந்த மிக்சியவும் கழுவிட்டு இதோடு சேர்த்துறணும். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது. பாலும் பாதாமும் அடி பிடிக்க வாய்ப்பு உள்ளது. இப்போ இதில் ஓரத்தில் நல்லா கொதித்து வந்த உடனே உப்பும் மிளகு பொடியை உடனே இடித்து சேர்க்கறது தான் நல்ல வாசனையாக இருக்கும். நான் பெப்பர் மில் வச்சு சேர்த்துருக்கேன். ஓரத்தில் கொதிச்சா போதும், ரொம்ப தளதளன்னு கொதிக்கக்கூடாது, தெரிஞ்சு போயிடும். சர்வ் பண்ணும்போது உப்பு மிளகு வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான். மழை காலத்துக்கு ஏற்றவாற் போல் ஒரு பாதாம் சூப் ரெடி.